அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்இஏ 2025 எல்லாரும் எதிர்பார்த்திருந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட டேட்ஸ் வந்து ப்ராப்பராக இப்போ வந்து ஃபுல் ஷெட்யூல் வந்து போட்டாங்க. இப்போ நமக்கு வந்து பாருங்க, நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஷெட்யூல்ஸ் தான் நமக்கு வந்து இப்போ மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா ஷெட்யூலும் ப்ராப்பராக போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷெட்யூல் தான் இப்போ ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க, இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு வந்து என்டையராக உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7th. ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7.5 ரிசர்வேஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கிங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருப்பாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியாக இருப்பாங்க, இல்லை டிஃபரெண்ட்லி ஏபிள்டு. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் கேட்டகரி. பட் இதுலேயுமே வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து 7.5 ரிசர்வேஷன். ஓகே. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 7th ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடையாது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே வந்து 7th அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் உங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் என்னைக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8th. ஓகே, அவங்க கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்து 8th வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் என்ன பண்ணணும் அப்படின்னா 7th அன்னைக்கு 10 AM 7க்குள்ளே நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு வைக்கணும். உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து அப்ளை பண்ணி வைக்கணும். அண்ட் ஆஃப்டர் தேட் உங்களுக்கு வந்து 8th வந்து ஒரு அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். ஓகே. அந்த அலாட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 6th போட்ட காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்திருக்குது. 6th ஆப்ஷனாக போட்டது. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, எஸ் ஆர் நோ நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லை வந்து எனக்கு மேலே இருக்க அப்வர்டு மூவ்மெண்ட் போக போகிறேன் அந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும் 8th. ஸோ அதுக்கு தான் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 8th நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படி 5 PM கொடுக்கணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9 PM என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து அந்த அலாட்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஒன்ஸ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக காலேஜுக்கு போக வேண்டியதான். ஓகே. ஸோ இதான் உங்களோட ஆக்சுவல் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி பாருங்கள், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி. இது வந்து யாருக்கு அப்படின்னா வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காத கேட்டகரி இருப்பாங்கல்ல, பட் அவங்க வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டாக இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பாங்க, அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த கேட்டகரி. பட் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிக்க வேண்டாம். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 9 and 10 2 டேட் வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் என்னைக்கு பண்ணுறாங்க அப்படின்னா 11th வந்து என்ன பண்ணுறாங்க, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அதோட கன்ஃபர்மேஷன் வந்து 11th 7 PM கொடுக்குறாங்க. அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியோட கண்டிஷன்ஸ். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடச்சினா நீங்கள் வந்து டேரெக்டாக போய் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களோட ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, வேக்கன்ட் இருக்குதுங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் போட்டுருவாங்க. அந்த அகாடமிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களோட பர்டிகுலர் கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் நான் ஒன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஷெட்யூல் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நான் சென்ட் பண்ணுவேன். சாரி, ஒரு வீடியோ போடுவேன், அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பர்டிகுலராக இருக்கிற ஜென்ரல் கவுன்சிலிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதோட நமக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், ஜென்ரல் கேட்டகரி பற்றி பேசலாம். ஸோ அதில் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு 2 days அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அங்கே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரவுண்டே வந்து 12 days இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் பிகர் வீடியோவாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். யாரெல்லாம் ஜென்ரல் கவுன்சிலிங் போகிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம்னா ஒன்லி ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி. ஓகே. உங்களுக்கு இது பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்திருக்கும். இது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ் வந்து டவுட்டை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் தாராளமாக. அண்ட் என்னோட வாட்ஸ்அப் சேனலையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அதுலேயும் உங்களுக்கு டவுட்டு கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.